திமுக கூட்டணி வந்து கண்ணாப்பட்டி கூட்டணி விமர்சிச்சிருக்காங்க. அதை நான் எப்படி பார்க்கறது? அவருக்கு தோன்றுவதை அவர் சொல்லுகிறார், எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார். திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியலாக பேசுகிறார். அவர் இதுவரையில் 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கூட அவர் விளக்கி சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரே அஜெண்டா மட்டும்தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு செயல் திட்டம்தான் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்று. திமுகவை அவர் எதிர்ப்பதிலே அது அவருக்கான அரசியல் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. திமுக எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தட்டும். ஆனால் அவருடைய விஷன் என்ன என்பது இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி தொடங்கினார், யாருக்காக கட்சி தொடங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், என்ன செயல் திட்டங்களை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்று இதுவரையில் அரசியல் களத்தில் நிற்கிற எம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், தொகுதி பங்கீட்டுக்கு இது வரைக்கும் அழைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சில கட்சிகள் ஒவ்வொரு கட்சியை தான் அழைப்பாங்க. வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. இது ரொம்ப இந்த தனியா நிக்கிறவங்க எப்ப வேணாலும் அறிவிக்கலாம். அதுல என்ன இருக்குது? தனிச்சு நிக்கிறவங்க எப்ப வேணாலும் வேட்பாளர் அறிவிக்கலாம். வெற்றி பெறப் போவதில்லை என்கிற நிலையில் எப்படி வேண்டுமானாலும் பகிர்ந்தளிக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது. ஒரு மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு கட்சியாகத்தான் அழைத்து பேசுவார்கள். விரைவில் அழைப்பு வரும், நாங்கள் பேசுவோம். ஓபிஎஸ் மனம் வந்து பேசியிருக்காரு சார், நான் அரசியல் விட்டே போயிடுறோமா, ஏதாவது வழி சொல்லுங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேட்டியில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எவ்வளோ தடவை ஒரு சிஎம்மாக இருந்தார், கட்சியை வழி நடத்தினார், கடைசியில் இப்போ அவருடைய நிலைமை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. விட்டு கொடுத்து போகிற பக்குவமும் அவரிடத்திலே உண்டு. அவர் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.